அனைவருக்கும் தமிழ் வணக்கம். மக்களே, இப்போ நம்ம மங்களூர் சென்ட்ரலில் இருக்கோம். மங்களூர் சென்ட்ரலில் இருந்து முருதேஸ்வர் போக போகிறோம். இதான் நம்ம போகக்கூடிய ட்ரெயின், பார்த்துக்கோங்க. எஸ், ட்ரெயின் கிளம்பிடுச்சு. லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வண்டி மூவ் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா 8:30 மங்களூர் சென்ட்ரலில் இருந்து முருதேஸ்வர் போகிறதுக்கு 1:50 போட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் 1:30 போயிடும். நாங்கள் போனப்போ 1:30 போயிடுச்சு ட்ரெயின். டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக நான் வர்றது ஸ்லீப்பர் கிளாஸில் போகிறேன். இதுக்கு 145 சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. ஜென்ரலில் 70 ருபீஸ் நினைக்கிறேன். நான் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. மங்களூர் சென்ட்ரல்லேருந்து வண்டி கிளம்பியாச்சு. அப்படியே கிளம்பி ஒவ்வொரு ஸ்டேஷனாக மாறி மாறி போயிட்டே இருக்கும். நல்லா போகுது பார்த்தீங்களா. இப்போ தான் மழை பெஞ்சு முடிச்சிருக்கு. கிளைமேட்டும் நல்லா ஒரு மாதிரி நல்லா ஜாலியாகவே இருக்கு. உடல் அடிக்கடி இங்கே நிறைய மழை பெய்யுது. இப்போ நடுவில் வேற தண்ணி பிரச்சனை வேற நமக்கும் கர்நாடகாவும் போய்கிட்டு இருக்கு. ஆனால் நல்லா தான் மழை பெய்யுது. எல்லா குளத்துலையும் தண்ணி இருக்குது. இன்னும் தண்ணி தர மாட்டேன்றாங்க. உடுப்பி ஸ்டேஷன் வந்துருச்சு. இங்கேருந்து உடுப்பிலேருந்து கிளம்பியாச்சு. உடுப்பிலேருந்து கிளம்பி இங்கே ஒரு கிருஷ்ணர் கோயில் ஒன்று இருக்கும். இங்கே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்தடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட வீடியோலாம் உங்களுக்கு வரும். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருக்கேன். வரிசையாக உங்களுக்கு வந்துடும் அடுத்தது போகிற வீடியோ. இங்கே ஒரு கிருஷ்ணர் கோயில் ஒன்று இருக்கும், நல்லாயிருக்கும். சின்னதாக அந்த குருவாயூர் கோயில் பார்த்துருக்கீங்களா தெரியல. அந்த குருவாயூர் கோயிலில் கிருஷ்ணர் இருக்க மாதிரியே இங்கே ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்குது உடுப்பியில். நான் காமிக்கிறேன், அடுத்தடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். ஆமாம், அதுவும் இல்லாமல் உடுப்பி ஹோட்டலில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் எங்கேன்னு பார்த்ததில்லை. சாப்பிடணும்னு நினச்சேன், சாப்பிட முடியல. சரி, அடுத்தது போகும்போது பார்ப்போம் நம்ம என்னன்ட்டு. இப்படி மழை பெய்யுது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா. எவ்வளோ தண்ணி இருக்குது. ஆனால் கேட்டால் தண்ணி இல்லைன்னு வானுங்க. எங்களுக்கே பத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அவங்களும் சொல்ல முடியாது எங்களோடது அப்படின்றாங்க. ஏதாவது ஒரு அரசியல் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். ட்ராவல் பற்றியே போவோம், சரிங்களா. நான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு மாதிரி மழை பெஞ்ச கிளைமேட் எத்தனை பேருக்கு பிடிக்கும் தெரியல. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கிளைமேட்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி மழை இது ரொம்ப பெய்யுது. எனக்கு மழை பெய்யாமல் ஒரு மாதிரி க்ளவுடியாக இருக்க கிளைமேட்டு ரொம்ப பிடிக்கும். கைஸ், இதுதான் மூகாம்பிகா கோயில் போகிற ஜங்ஷன். அது பேர் ஒரு பேர் சொன்னாங்க. நான் கீழே போடுறேன். மூகாம்பிகா கோயில் போகிற மூகாம்பிகா ரோடுன்னு போடுவாங்க. ஆமாம், இங்கேருந்து தான் அந்த கொல்லூர் மூகாம்பிகா கோயிலுக்கு இந்த ஜங்ஷன்லேருந்து தான் ட்ரெயின் ஆறு பஸ் பிடிச்சி போவாங்க. நான் அடுத்த வீடியோவில் இது ஒரு வீடியோவே தனியாக நான் போடுறேன் உங்களுக்கு. இங்கேருந்து கொஞ்சம் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கும். அங்கேருந்து போய் பஸ்ஸோ இல்லை ஆட்டோவோ இல்லை நம்ம கார் அந்த மாதிரில போகலாம். கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. நான் மென்ஷன் பண்ணுறேன் கீழே உங்களுக்கு. 20-70 தெரியலை. ஆனால் இங்கேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஒரு 70 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து அங்கே போகிற மாதிரி. ஆனால் ஸ்டேஷன் இங்கே போட்டிருக்காங்க. இங்கேருந்து நம்ம அங்கே போகிற மாதிரி. கடைசியாக நம்ம சிஎம் விஜய் சார் கூட அந்த கோயிலில் போயிருந்தார். கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிள் அப்படின்னு, நல்ல சக்தி வாய்ந்த சாமி அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம விஜய் சார் கூட இந்த கோயிலுக்கு போயிருக்காங்க. நான் இங்கேருந்து போயிருக்க மாட்டேன், காரில் போயிருப்பார். நான் சொல்கிறேன், அந்த ஸ்டேஷன் நேம் பாருங்களேன், கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிள்னு அப்படி இருக்கா. இது ஒரு வேறு நேமில் போட்டு இருக்கும். பைந்தூர். எஸ், பைந்தூர் மூகாம்பிகா பைந்தூர்னு சொல்கிறாங்க. பைந்தூர் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே எனி டைமும் கேரளா. ஆக்சுவலாக நான் கர்நாடகா போயிட்டு எனக்கு கர்நாடகா ஃபீலிங்கே வரல. லாங்குவேஜ் மட்டும்தான் அப்படி இருந்ததே தவிர ஒரு கர்நாடகாக்குள்ளே நம்ம இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லை. கேரளாக்குள்ளே இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கிளைமேட்டுக்கும் அந்த அட்மாஸ்பியரும் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. மாதிரி அந்த கேரளா ஃபீலிங், அந்த ஃபுட்டு எல்லாமே கேரளா ஃபுட்டு மாதிரி தான் இருந்துச்சு. கேரளா ஃபுட்டு கிளைமேட்டுமே அந்த கேரளா கிளைமேட்டை மட்டும் தான் இருக்குது.
ஒரு மாதிரி வந்து கோவக்குள்ளே கூட்டி போனாங்க, கத்திக்கிட்டே இருந்தாங்க, யான்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. கைஸ் பார்த்தீங்களா, கிளைமேட் சூப்பராக இருக்கா? என்ன காரணம்னா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. மழை பெஞ்சனால இந்த மாதிரி பார்க்க நல்லாயிருக்கு. வெயில் அடித்தா கொஞ்சம் ஒரு இதாக வந்தாச்சு. முருதேஸ்வர் வந்தாச்சு. இதான் வந்து லாஸ்ட் ஸ்டாப் முருதேஸ்வர் டெம்பிள். இந்த ட்ரெயின் தான் வந்திருக்கோம் நம்ம. இதான் லாஸ்ட் ஸ்டாப். இங்கேருந்து நம்ம வந்து முருதேஸ்வர் டெம்பிளுக்கு போகணும். சரி வாங்க அப்படியே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு தடவை வந்தாச்சு. இல்லை வேறு இல்லை சொல்கிறேன் வந்தாச்சு அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்திருக்கீங்கன்னு தெரியல. சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க அடுத்தடுத்து பார்க்க. இந்த வழியாக தான் போகணும். இந்த ஸ்டெப்ஸில் ஏறி அப்படியே உள்ளே போகணும். முருதேஸ்வர் எங்கே போனாலும் அந்த 3 லாங்குவேஜ் பாலிசியை ஃபாலோ பண்ணுறாங்க. பாலிடிக்ஸ் வேண்டாம். நான் வந்து சொல்கிறேன் அடிக்காதீங்க. ஆனால் நம்ம ஊரில் இருக்க ஒரு ஜங்ஷன், அந்த பில்டிங், அதுவும் வெளியூரில் போகும்போதும் நிறையா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து ஒரு மெயின் ஸ்டேஷனு. ஆனால் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இதான் வந்து அந்த ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ். ஆட்டோவங்களாக வந்து ஆட்டோவில் தான் போகணும். நம்ம சார்ஜ் என்னன்னு நான் சொல்கிறேன். ஆட்டோவில் போகணும். இப்போ நான் உங்களுக்கு வந்து அந்த நுழைவாயில் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இந்த ஜங்ஷனோட தான் இங்கே பார்த்தீங்களா, ஒரு மாதிரி பழைய பில்டிங் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒன்று இருக்கா. இதுவே வந்து நம்ம ஊரில் இருக்க ஒரு ஜங்ஷனையோ இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்டையோ பாருங்கள், அது வேறு மாதிரி இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு வந்து நம்ம இங்கே ஆட்டோவில் போகிறோம். ஆட்டோ ஏரியாச்சு. ஆட்டோவில் வந்து 3 பேர்த்துக்கு வந்து 75 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்க கோயில். 3 பேர்த்துக்கு வந்து 75 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நேராக வந்து கோயில் வாசலே வந்து இறக்கி விட்ருவாங்க. அது கொஞ்சம் நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணலாம். ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து 100 ருபீஸ் கேட்பாங்க. நீங்கள் கொஞ்சம் பேசி குறைச்சி பாருங்கள், ரேட்டு குறைப்பாங்க. ஆட்டோ ஒன்றா எடுத்துட்டாப்பில். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஊர் பைபாஸ்குள்ளே இருக்க மாதிரியே இருக்கும். இது பார்த்திங்களா, பைபாஸ் மாதிரி இருக்குங்களா, அப்படி தான் இருக்கும். பைபாஸ் பக்கத்துலேயே இருக்க மாதிரி இருக்கும். இதே நம்ம ஊரில் ஜங்ஷன்னா வந்து ஊருக்குள்ளே இருக்கும். இந்த மாதிரி இடங்களில் வந்து பைபாஸ்குள்ளே இருக்குது. அது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஊரில் வந்து மேக்ஸிமம் வந்து அப்படி இருக்காது. 1-2 இடங்கள் தான் இருக்கும். ஆனால் இந்த ஊரில் வந்து நிறையா இது வந்து பைபாஸ் பக்கத்துலேயே இருக்க, ஜங்ஷன் பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது. எல்லா ஊர்லேயும் காமன் தான். ஆனால் வந்து இங்கே கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி இருக்குது. அதை நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், அப்படி தான் இருக்குது. உடுப்பி நீங்கள் ஸ்டேஷன் போனாலுமே அதுவே வந்து ஏதோ காட்டுக்குள்ளே இறக்கி விட்ற மாதிரி இருக்கும். அங்கேருந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த மூகாம்பிகா கோயில் டெம்பிளும் அப்படி தான் இருக்கும். ஒரு காட்டுக்குள்ளே இறக்கி விட்டு இங்கேருந்து நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டுக்கோ இல்லை ஒரு நம்ம அவுட்டர் ஒரு டவுனுக்குள்ளே போகிறதுக்கோ வந்து நம்ம வெளியே போகிற மாதிரி தான் இருக்கும். இதான் வந்து அந்த கோயில் என்ட்ரன்ஸு. பார்த்திங்களா, நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே போயிட வேண்டியதான். நடந்து வந்தீங்கன்னா பெஸ்ட்டு. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, வாக்கிங் நல்லது. ஆனால் நடந்து வர்றது எத்தனை பேர் நடக்க முடியும்னு தெரியல. நான் என்னை விட்டால் நடந்தே போயிடுவேன். நான் இருந்தாலும் சொல்கிறேன், நான் நிறையா பேருக்கு வந்து நடந்து போகிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் சொன்னேன் என்னை மாதிரி ஆளுகளுக்குலாம். ஆனால் ஆட்டோவில் லக்கேஜெல்லாம் தூக்கிட்டுலாம் நடக்க முடியாது. இந்த கோயில் தெரியுது பார்த்தீங்களா, அன்னைக்கு கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. இதான் வந்துருச்சு. இதுதான் முருதேஸ்வர் சிவன் டெம்பிள் உள்ள இருக்க. வந்தாச்சு கைஸ். தமிழ் தெரியாதுப்பா. வேறு குறுக்கு மறுக்கா ஓட்டுறாங்க. எந்த ஊருக்கு போனாலும் அப்படி தான் இருக்காங்க. குறுக்கு மறுக்கா என் பாட்டு இஷ்டத்தை ஓட்டிட்டு. வந்தாச்சு கைஸ். பார்த்தாச்சுல்ல, சரி வாங்க போகலாம். இதுதான் முருதேஸ்வர் டெம்பிள். இப்போ நம்ம வந்து இங்கே இறக்கிருக்கோம். இங்கே இன்கேஸ் யாராவது டாய்லெட் போகணும், லேடிஸ் டாய்லெட் போகணும், குளிக்கிறதுனா இந்த பக்கத்தில் இருக்கும். அந்த கேஃப்னு போட்டு பார்த்தீங்களா, அங்கே இருக்கும். இங்கே பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம என்ட்ரன்ஸு. நம்ம இங்கேருந்து நம்ம உள்ளே போகணும். இன்கேஸ் யாரும் வந்து குளிக்கிறவங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஹோட்டல் வந்து பக்கத்தில் இருக்கும். கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து நல்ல ஹோட்டல் எதுவும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஆக்சுவலாக வந்து லக்கேஜ் ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா இந்த சைடில் வந்து லக்கேஜ் கவுண்டர் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கோயில் டெம்பிள் மாதிரி நான் பாருங்கள், செம்மையாக இருக்கா, ரொம்ப பெருசாக இருக்குது. ஆமாம், இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, லக்கேஜ் ரூம்னு போட்டிருக்காங்களா. இங்கே வந்து ஒரு பேகுக்கு வந்து ஒரு பேக் வந்து 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் எத்தனை பேக் போட்டிருக்கீங்களோ அத்தனை பேக் பார்த்துக்கோங்க. நான் போன டைமில் இங்கேருந்து நம்ம கோயிலுக்குள்ளே போவோம். லக்கேஜ் இங்கே ஃபுல்லாக வச்சுட்டு எல்லா லக்கேஜையும் வச்சுட்டு நம்ம வந்து உள்ளே போவோம். செம பெருசாக இருக்குல்ல. இங்கே நிறையா பேர் வரணும்னு நினைப்பாங்க, நானும் ஆசைப்பட்டேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் போகணுன்னு ஆசைப்பட்டேன். நான் மட்டும் தனியாக போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எப்படியோ நான் இங்கே வந்துட்டேன். எவ்வளோ போட்டு இருக்குது. ஆக்சுவலாக வந்து இங்கே நான் போன டைமில் வந்து குளிக்க அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. குளிக்கக்கூடாது, கடல் அலை வந்து ரொம்ப சீற்றம் அதிகமாக இருக்குது, அதனால் குளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உள்ள இதுவும் என்ட்ரியும் கிடையாது. வந்தவங்க மார்ச் மாதம் வந்துடுங்க, அதான் உங்களுக்கு பெஸ்ட்டு சொல்கிறேன். மார்ச் மாதம் வந்தீங்கன்னா எல்லாமே அலோடு இருக்குது. இந்த டைமில் வந்தீங்கன்னா அலோடு கிடையாது. இதான் கைஸ் கோவில் என்ட்ரன்ஸ், தான் கைஸ் இருக்கும். அதுக்குள்ள தண்டி செம்ம ஹைட்டு கைஸ் கோயில். ஆனால் வந்து நல்லா க்ளீனாக வச்சுருந்தாங்க. அது வந்து நமக்கு ஒரு சொல்ல முடியாது, க்ளீனாக வச்சுருந்தாங்க. நல்லா நீட்டாக இருந்துச்சு கோயில். உள்ளே போக நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து செப்பல் கவுண்டரு, இங்கே வந்து செப்பல் கழட்டிட்டு அப்புறம் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த தெரியுது பார்த்தீங்களா, அதான் கோயில். நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து காமிக்கிறேன், எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். சரி வாங்க, அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு மேலே போயிட்டு வருவோம். மேலே கோபுரத்துக்கு மேலே போகலாம். நான் வந்து காமிக்கிறேன் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறது எவ்வளோன்னு நான் காமிக்கிறேன். வாங்க உள்ளே போவோம். எனக்கு ஒன்று தோணுது, டிவிகேவான்னு தோணுது. ஏன்னா டிவிகே இல்லை, இது கர்நாடகா. மேலே வந்துட்டோம் கைஸ். இங்கேருந்து காமிக்கிறேன் பாருங்கள், தலைவர் எப்படி இருக்கார் பார்த்தீங்களா. சூப்பராக இருக்கா. இருங்க நான் உங்கள் கிட்டக்க வச்சு காமிக்கிறேன். இது வந்து நம்ம வந்த பாதை இருக்கு பார்த்தீங்களா, உங்களை யாருமே அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இங்கேருந்து நம்ம வந்த பாதை அப்படியே இந்த பக்கம் கடல் இருக்குது. இன்னொன்று காமிக்கிறீங்க வாங்க. இப்படியே போயிட்டு இப்போது சிவனை காமிக்கிறேன். சிவனையும் பாருங்கள், அங்கே சுற்றி இருக்க இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்கா வியூ. இது ஆக்சுவலாக கோபுரத்துக்கு மேலே இருக்கும். இப்போ நம்ம கோபுரத்துக்கு மேலே இருந்து நம்ம கீழே பார்த்துட்ருக்கோம். சுனாமி வர மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. இல்லை சொல்கிறேன், சுனாமி வர மாதிரி அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறேன். நல்லா இருக்குல்ல, வியூ சூப்பராக இருக்கும். இந்த மழை பெய்கிற கிளைமேட் அப்படி இருந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இடங்களில் பார்க்குறதுக்கு. எத்தனை பேர் இருக்காங்க, எனக்கு இடம் விட மாட்டாங்க, தெரியும் எனக்கு, வழியும் விட மாட்டாங்க, அப்படியே நிற்கிடுவாங்க. காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வியூ. வா, செம்மையாக இருக்குல்ல. எப்படி இது பண்ணி கட்டியிருக்காங்க பாருங்களேன், ரொம்ப அருமையாக இருக்குது. பார்க்கறா, இன்னும் கொஞ்சம் ஜூம் போய் கட்டேன் பாருங்கள். ஆதிசிவன், முக்தேஸ்வர் பேர். நம்ம ஊரில் வந்து ஒவ்வொரு பேரும் இருக்கும். எத்தனை பேர் சிவபக்தர்கள் இருக்கீங்கன்னு தெரியல, நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் போகணுன்னு ஆசைப்பட்றீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த பக்கம் போய் இன்னொரு வியூ காட்டுறேன். கூட்டம் வந்து ஆவரேஜாக தான் கைஸ் இருந்துச்சு, ரொம்பலாம் கூட்டம் இல்லை. நீங்கள் சாமி பார்க்குற அளவு தான் இருந்தது. ஒரு 10 நிமிஷம் 1/4 நேரத்தில் சாமி பார்த்துட்டு முடிச்சிடலாம். ரொம்பலாம் கூட்டம் இல்லை. இது ஒன்றும் இல்லை கைஸ், அங்கே பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சீட்டு அதிகமாக தான் இதை அலோவ் பண்ணலை. நீங்கள் வரதிங்கன்னா மார்ச் மாதம் வாங்க. அடுத்து வந்து கீழே போய் பார்ப்போம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்களா, இங்கே வந்து ரெஸ்ட் ஹால் இருக்குது. இங்கேருந்து நம்ம வந்து சாமி கும்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கீழே போகிற மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நான் எப்படி கோயிலுக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் வந்து உள்ள ஃபோன் அலோடு கிடையாது. நான் வந்து கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க போவோமா. இந்த சைடு தான் போகணும். உங்களுக்கு கரெக்டாக நம்ம உள்ளே வந்தோடனே லெஃப்ட் சைடு இருக்கும் சாமி பார்க்குற இது, இங்கேருந்து போகணும். ஆனால் உள்ளே வந்து ஃபோன் அலோடு கிடையாது. நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஃபோன் வந்து உள்ளே அலோட் கிடையாது. அப்படியே இந்த சைடு பாருங்கள், இந்த பக்கம் சாமி பார்த்துட்டு வராங்க. நம்ம வந்து இப்போ உள்ள சாமி பார்க்க போகிறோம். சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. கோபுரத்தை பாருங்கள் சாமி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து
அந்த தியானம் பண்ணுற மாதிரி சிவன் வந்து நம்ம உள்ளே பார்க்க முடியாது, உள்ளே வழி கிடையாது. நம்ம வந்து அப்படியே கோபுரத்துக்கு ரைட் சைடு தான் நம்ம போக முடியும். அங்கே போயிட்டு இந்த ரெஸ்டிங் ஹால் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு அப்படியே பேக் சைடு தான் இருக்கும். அந்த சைடு போய் நம்ம மேலே இருக்க சிவனை கிட்டே வச்சு பார்க்கலாம். வாங்க அப்படியே கூட்டிகிட்டு போய் எப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? இந்த வியூ பாருங்களேன், சூப்பராக இருக்கும். கரெக்டாக கோபுரத்துக்கு பின்னாடி சிவன் இருக்க மாதிரி இருக்கும். இந்த ரெஸ்டிங் ஹாலுக்கு அப்படியே பின்னாடி வாங்க போய் பார்க்கலாம். வாங்க, இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெஸ்டிங் ஹாலுக்கு அப்படியே பேக் சைடு. இதுக்கு மேலே தான் நம்ம வந்து சிவனை பார்க்க போகணும். ஆக்சுவலாக நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் அங்கங்கே குப்பையாக இருக்குது. ஆனால் ரொம்ப சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, ரொம்ப அப்படியே நிறையா குப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஓகே, ஓரளவு க்ளீனாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, கோபுரம், இந்த சிவன் சூப்பராக இருக்கும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே வந்து பார்க்கும்போது. அந்த படிக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருந்தால் நம்ம மேலே போகணும். இங்கே செப்பல் இங்கே கழட்டிடுங்க, இல்லைன்னா மேலே இடம் இருக்குது, இங்கே கழட்டிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து மேலே பார்க்க போகணும். ஆக்சுவலாக கொஞ்சம் நிறையா தான் இருக்கும். இப்போ நடக்க முடியாதவங்க கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் வயசானவங்க அந்த மாதிரினா கொஞ்சம் நடந்து வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த சைடு ஒன்றும் இல்லை கழிச்சிட்டாங்க, ஆஃபீஸ் ரூம் அந்த மாதிரி தான் இருக்கும், கெஸ்ட் ஹவுஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். மற்றபடி இந்த சைடு இது இல்லை. இந்த பக்கம் போனீங்கன்னா வந்து அப்படியே நேராக சுற்றி பார்த்து அப்படியே வர மாதிரி இருக்கும், அவ்வளோ. மற்றபடி வேறு இங்கே சைடு எதுவும் இல்லை. இங்கே கெஸ்ட் ஹவுஸு, இந்த சைடு வந்து சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி நம்ம மேலே போகணும். இந்த ஸ்டாச்சு வந்து ஆக்சுவலாக வந்து அது ராவணன், இந்த ராவணனோட ஸ்டாச்சு தான் அங்கே இருக்கும். முன்னாடி வந்து பார்த்தா நல்லா இருக்குது, நல்லா கட்டியிருக்காங்க. இதெல்லாமே கோயில் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. கைஸ் கிட்ட வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் ஸ்டெப்ஸ் இருக்குது, அதையும் முடிச்சுன்னா நல்லா பார்க்கலாம். இன்னும் நல்லா கிட்டக்க போய் காட்டுறேன் பாருங்கள். சிவன் நல்லா வியூ நல்லா சூப்பராக இருக்கும், அங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் எதுவும் சார்ஜ் இல்லை கைஸ், ஃப்ரீயாக தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ உள்ளே வந்து குகை மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு ஸ்டாச்சுஸ் வந்து நிறையா இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த கோயிலோட வரலாறு வந்து அங்கே இருக்காங்க. வாவ், சூப்பராக இருக்குல்ல? எஸ், இன்னொரு இது பாருங்களேன், அதே மாதிரி தான் இது ஒரு, அதாவது இங்கே தான் வந்து சிவன் இருக்கார், லிங்கம் இருக்கும். நான் காமிக்க மாட்டேன், அது இந்த இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஏன்னா அது வந்து நமக்கே அது ஒரு மாதிரி இருக்கும், சாமி கேமரா வச்சு காட்டக்கூடாது அப்படின்ட்டு. இது ஓகே, இது வெளியே இருக்குது. அது வந்து கருவறையில் இருக்குல்ல, அது காமிக்கிறேன் நான். அங்கே தான் இருக்கும். நல்லா இருக்குது, மெயின்டெனன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த சிவனை வந்து நம்ம சுற்றி வந்துடுவோம். சுற்றி வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஆக்சுவலாக இந்த இடத்தோட ஸ்தல வரலாறு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது வந்து ஒரு இதாகவே போட்டிருக்கேன், குகை மாதிரி வச்சு கொண்டு போயிடுவோம். உள்ளே போவோம். இதாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஆக்சுவலாக வந்து இப்படி தான் வந்து இந்த இது உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ராவன் வந்து தன்னோட சக்தி வந்து இது பண்ணுறதுக்காக, ஆக்சுவலாக வந்து மேம்படுத்துறதுக்காக வந்து சிவனை நோக்கி ஒரு தவம் பண்ணுறாரு. அது மூலயமா வந்து ஒரு லிங்கம் கிடைக்குது. அந்த லிங்கத்தை வந்து இவர் வச்சிட்டாருன்னா வந்து ரொம்ப அதீத சக்தி வாய்ந்தவர் ஆயிடுவார். யாராலையும் வந்து இவரை வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு லிங்கம் வந்து இவர் கிடச்சிரும். அது கிடச்சிருச்சுன்னா இவரை வந்து யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு தேவர்கள் வந்து ஒரு வந்து திட்டம் திட்டுறாங்க. என்னென்னா, இந்த கல்லை வந்து சிவனை வந்து லிங்கத்தை வந்து கீழே வச்சுட்டாங்கன்னா அந்த சக்தி வந்து போயிடும். அதனால் ஏதாவது ஒரு திட்டம் பண்ணி அந்த சிவலிங்கத்தை வந்து கீழே வைக்க வேணும். அதனால் விநாயகரை அனுப்பி அந்த கல்லை கீழே வைக்கிறதுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இதான் ஷார்ட்டாக சொல்கிறேன், ரொம்ப பெருசாக போனால் இந்த கதையை வச்சே வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து கொஞ்சம் புரிகிற மாதிரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு புரிகிற மாதிரி அதை சொல்கிறேன். கைலாயத்தை தூக்கியிருக்காரு பார்த்தீங்களா, கைலாயத்தை தூக்குறதுனா அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பார், அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்காரு ராவணன்.
ஆனால் அவரை வந்து நம்ம வந்து அரக்கர் அப்படின்னு சொல்கிறோம். பெரிய சிவபக்தர் வந்திருக்கார் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இவருக்கு வந்து இந்த டைமில் வந்து கல்யாணம் நடந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் வந்து இது இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் அது வந்து இங்கே இல்லை, உத்தரகோசமங்கைன்னு ஒரு கோயில் இருக்குது ராமநாதபுரம் தமிழ்நாடுல. அதுதான் வந்து உலகின் முதல் சிவன் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு புராணம் போட்டிருக்காங்க, இங்கே தான் ராவணனுக்கு மண்டோதரிக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்ட்டு. இந்த ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா சிவன் வந்து ராவணன் வந்து சிவனை நோக்கி தவம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் தான் அந்த வரம் கேட்டு ஒரு லிங்கத்தை வாங்குவார். அந்த லிங்கம் வந்து ஒரு திட்டம் பண்ணி விநாயகரை அனுப்பி அந்த லிங்கத்தை கீழே வச்சிட்டோம்னா அதோடய பவர் போயிடும், அதோடய சக்தி வந்து முழுசாக போயிடும். அப்படின்றனால உங்களுக்கு அடுத்த ஸ்டாச்சு பாருங்களேன். இதில் வந்து நான் குளிக்க போகிறேன்னு சொல்லி அவர் கொடுத்துருப்பாரு, அவர் கீழே வச்சுருப்பார். அந்த லிங்கத்தை வந்து உடச்சி எடுக்கும்போது விழுந்த பாகங்கள் தான் வந்து இந்த சிதறி விழுந்த பாகங்கள் தான். அதில் ஒன்று தான் இந்த வந்து முருதேஸ்வர். அதில் விழுந்த ஒரு துணி அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இந்த முருதேஸ்வர் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்டாச்சுவில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டாச்சுலேயே அது போட்டிருப்பாங்க. அவர் அடிக்கிறாரா, கீழே விழுந்த பாகங்களில் அதை எடுக்கும்போது விழுந்தது தான் சிதறி இந்த வந்து பார்த்திங்களா, எடுக்கும்போது சிதறி விழுந்த பாகங்களில் ஒன்று தான் வந்து இந்த முருதேஸ்வர். ஸோ அவ்வளோதான் கைஸ். நீங்கள் வந்து கீழே போகிறோம், கீழே அவ்வளோ கோயில் விட்டு நம்ம கிளம்புறோம் ஒன்றா. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். அது என்ன தெரியுது பார்த்தீங்களா, மகாபாரதத்தில் கிருஷ்ணர் ஓட்டிகிட்டு வந்த ரதம். அது வந்து இது எதுக்கு இங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல. சாரி, எனக்கு வந்து நான் தப்பாக கூட சொல்லலாம். அது வந்து எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் இங்கே பார்க்க வந்து அது அப்படி தான் இருக்குது. இந்த கீழே இறங்கி வந்துட்டோம். ஆனால் இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல அனுபவம் எங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த கோயிலுக்கு நான் வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். தனியாக வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நாங்கள் ஃபேமிலியாக வந்தோம். ஆனால் நல்லா இருந்துச்சு, உண்மையாகவே நிறையா இடங்கள் பார்க்குற மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் கைஸ். அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த முருதேஸ்வர் கோயிலில் இது வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து நைட்டு இருந்து பார்க்குற மாதிரி இருந்தோம். எங்களால் அது பார்க்க முடியலை. அடுத்தடுத்து கிளம்புறனால வந்து எங்களால் அதை பார்க்க முடியலை. கொஞ்சம் நைட்டு இருந்து பார்க்குறவங்க வந்து வியூ சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த கோபுரத்துலேயும் சரி, பின்னாடி சிவன் அந்த தியானம் பண்ணுற இடத்துலையும் சரி லைட்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் நான் போனால் கண்டிப்பாக அதை வந்து தனியாக ஒரு வீடியோவை போடுறேன், பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா இல்லை ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா அதை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து தப்பு, இது வந்து சரி அப்படின்னு சொல்லுங்கள். நான் கன்ஃபார்ம் ஆகிருந்து கண்டிப்பாக வந்து அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிடுவேன். தப்புனா அது தப்பு தான், அப்போ நான் அக்செப்ட் பண்ணிக்கிடுவேன். நிஜமாகவே இந்த கோயிலுக்கு எத்தனை பேர் வரணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோ வரும் கண்டிப்பாக. உங்களுக்கு ஒரு இஷ்யூனால் என்னால் வந்து அடுத்தது வீடியோ போட முடியலை, மன்னிச்சிருங்க. இனிமேல் வந்து வீடியோ அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இதுதான் கைஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. தமிழ் வணக்கம்.